ஹாய் செல்லக்குட்டீஸ். தேர்ஸ்டே ஈவினிங் கன்னியாகுமரியில் சரி மழைக்கு எதுமா சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரையும் காஃபியும் போட்டலாமே நினச்சேன். அதுக்காக பால் அடுப்பில் கொஞ்சம் போட்டாச்சு. சைடில் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் அவிய போட்டுடலாம். ஏன்னா நல்லா கொஞ்சம் பூச்சி நிறைய இருக்கும். அதனால் பஜ்ஜி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம் ஒரு சைடு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம் கொதிக்குது. பாலை இறக்கிட்டு சட்டி அடுப்பில் போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதே கேப்பில் காஃபி போட்டுடலாம். காஃபி தூள், சர்க்கரை போட்டு பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற்றி சைடில் கொஞ்சம் வச்சிடலாம். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு காலிஃப்ளவரை சட்டிலேருந்து எடுத்து கொஞ்சம் மசாலா தடவை வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் ரெடி. காஃபியை கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.